அப்படி நீங்க அப்படி தலைவர்களை முதல்ல ஒப்பிடுறது எங்கேயாச்சும் நடந்திருக்காங்க? இல்லங்க. இன்னைக்கு நீங்க இயக்கங்கள் இன்னைக்கு திமுகவை அவரு விமர்சிக்கணும்னு நினைக்கிறாரு. திமுக செய்யற தவறுகளை செய்துவிட்டு பெரியார் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அப்படின்றது தான் அவருடைய பார்வையா இருக்கு. எல்லாத்துக்கும் முன்ன வந்து பெரியார நிறுத்தி வச்சுட்டு பண்ண தப்புக்கெல்லாம் பெரியார முன்னாடி நிக்க வச்சுட்டு இவங்க பின்னாடி மறைஞ்சுக்கிறாங்க அப்படின்னு அவங்கள டார்கெட் பண்றாரு. ஓகே சரி, உங்க லாஜிக்கே வர. ஆனா நீங்க திமுகவை காப்பாத்தணும், நீங்க எல்லாம் முன்னணியில வந்து இல்ல நிக்கிறீங்க. நான் அதுக்கு ஒரு வாதம் சொல்றேன். நீங்க ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா அயோக்கியத்தனங்களையும் சீமான் பண்ணிட்டு போய் பிரபாகரன் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறார். அந்த பிரபாகரன் ஒளிஞ்சுக்கலையே, அப்படிதான் ஒளியறார். அரசியல் ரீதியா. இப்ப நேத்து கூட பாருங்க, பெரியாரா பிரபாகரன் பாத்துக்கலாம் தானே சொல்றாரு. பிரச்சனை உனக்கும் எங்களுக்கும். நீ எதுக்கு பிரபாகரனை தூக்கிட்டு வர? பிரபாகரனுக்கு முதல்ல உனக்கு பிரபாகரனுக்கு என்ன சம்பந்தம்? பிரபாகரன் அவர்களோட 30 ஆண்டு காலம் ஒன்னாக இருந்து அவருக்கான எல்லா வேலையும் செய்து கொடுத்தது இங்க இருந்த கருஞ்சட்டைகள் 2009 வரைக்குமே. யார் அவரே மறுக்கல இல்ல. அவர் அடையாளம் காட்டினவங்களே கருஞ்சட்டை தான். அவரும் கருஞ்சட்டையா தான் இருந்தாரு. அப்புறம் எந்த அடிப்படையில் அந்த பிரபாகரன் எங்களுக்கு எதிராக கொண்டு நிறுத்துற? அந்த பிரபாகரனை பெரியாருக்கு எதிராக கொண்டு நிறுத்துற? ஒண்ணு இல்ல, இங்க இருக்கக்கூடிய பெரியார் இயக்கங்கள் ஈழத்தை ஏன் ஆதரிச்சாங்க? புலிகளுக்கான எல்லா உதவிகளையும் ஏன் செஞ்சாங்கன்னா, இந்த மண்ணில் பெரியார் அந்த தலைவர்களிடம், நீங்க அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களிடமோ அண்ணன் கொளத்தூர்மணி அவர்களிடமோ இது போன்ற தலைவர்களிடம் விடுதலை உணர்வை விதைச்சிட்டு போயிட்டாரு. அப்படியான சூழல்ல தமிழ்நாட்டில் நாம் விடுதலை அடைவதற்கான வாய்ப்பு இல்லை. நம்முடைய அண்டை நாட்டில் அதற்கான வாய்ப்பு இருக்கும்போது நாம் உதவுவோம் அப்படிங்கிற பெரியார் விதைத்த இந்த உணர்வு தான் அங்க வெளிப்படுது ஆதரவா. ஆக அப்படி இருக்கும்போது புலிகளை கொண்டு வந்தும் பிரபாகரனை கொண்டு வந்தும் எதன் அடிப்படையில் எங்களுக்கு எதிராக நிறுத்துறாரு? இது நான் முடிச்சிடுறேன். ஆக இவர் போய் பிரபாகரன் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாருல்ல. இங்க இருக்கக்கூடிய பெரியார் இயக்கத்தை சார்ந்த திமுக ஊற்றுங்க, நான் பெரியார் இயக்கத்தினுடைய பிரதிநிதி, திராவிடர் இயக்கத்தினுடைய பிரதிநிதி இல்லங்க. அவர் திமுகவை கேள்வி எழுப்புறாரு. திமுகவோட பிரச்சனை நீங்க ஏன் முந்திக்கிட்டு வரீங்க? நீங்க ஓரம் போங்க, நாங்க யார கேக்குறோமோ அவங்க சொல்லிட்டு பதில். நீங்க ஏன் வரீங்க? முதல்ல ஆர்எஸ்எஸ்க்காக சீமான் வரும்போது, ஆரிய கைக்கூலியாக நின்று சீமான் இந்த வேலையை செய்யும் போது திமுகக்காக நாங்க வந்து என்ன தப்பு?